ரயில்வே துறையில் தமிழர்கள் தடமதிப்போம் உங்களுடன் தமிழ ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்சிஆர்டி சயின்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ல இருந்து ஒரு முக்கியமான தலைப்பு. அதாவது எந்தெந்த பொருட்கள்ல எந்த வகையான அமிலம் இருக்கும், காரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது தொடர்ந்து ஆர்ஆர்பி தேர்வுகள்ல தொடர்ந்து அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களா இருக்கு. அதுல இருந்து முக்கியமான நம்ம பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அங்க உள்ள போகலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அமிலத்தின் பெயர் கொடுத்திருக்காங்க. அடுத்து அது எந்த பொருள் இருக்கு கொடுக்குறாங்க. இல்ல இந்த பொருள்ல எந்த வகையான அமிலம் இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். எடுத்துக்காட்டாக புலிக்காடி. பாருங்க, இந்த வார்த்தையே வித்தியாசமா இருக்கும். ஓகே, இப்ப எஸ்சிஆர்டி புக்ல பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். வினிகர் அது மாதிரி வச்சிருப்பாங்க, வினிகர் வச்சிருக்கலாம். ஓகே, புலிக்காடி, அந்த புலிக்காடி அப்படிங்கிற பொருள் இருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னா அஸ்டிக் அமிலம். ஒரு வலிமை குறைந்த அமிலமான அஸ்டிக் அமிலம் தான் இருக்கு. ஓகேங்களா, புலிக்காடியில் இருக்கக்கூடியது அல்லது வினிகர்ல இருக்கக்கூடியது, இல்ல உணவு பதப்படுத்தக்கூடிய பொருளின் என்ன பயன்படுதுன்னா இந்த அஸ்டிக் அமிலம் தான் பயன்படுது. அடுத்ததாக எறும்பு கடி அல்லது எறும்பினுடைய கொடுக்கு அல்லது சிவப்பு எறும்பின் கொடுக்கு, தேன், தேனி போன்ற பொருட்கள்ல இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னா ஃபார்மிக் அமிலம். என்ன அமிலம்? ஃபார்மிக் அமிலம். தேன், தேனி, எறும்பு கடி, சிவப்பு எறும்புடைய கொடுக்கு, இதெல்லாம் காணப்படக்கூடிய இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம். அடுத்ததாக ஆரஞ்சு பழங்கள், எலுமிச்சை, சிட்ரிக் பழங்கள், சிட்ரஸ் வகை பழங்கள் சொல்லுவாங்க. ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, இந்த சிட்ரிக் பழங்கள்ல காணப்படும் அமிலம் என்ன சொல்றாங்கன்னா இங்க சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொன்ன அமிலம் சிட்ரிக் அமிலம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ல ஆரஞ்சுல கூட அஸ்கார்பிக் அமிலம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பொதுவாகவே சிட்ரஸ் வகை பழங்கள்ல என்ன பழங்கள் இருக்கு அப்படின்னா சிட்ரிக் அமிலம் தான் இருக்கு. ஆனா திராட்சையில என்ன அமிலம் இருக்கு? டார்டாரிக். பாத்தீங்கன்னா திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலம் என்னது? டார்டாரிக். அப்ப பழங்கள்லயே ஒவ்வொரு வகை. இப்ப எடுத்துக்காட்டாக ஆப்பிள் என்ன இருக்குன்னா மாலிக் அமிலம். ஆப்பிள் என்ன இருக்கு? மாலிக். தக்காளியில ஆக்சாலிக் அமிலம். ஆப்பிள்ல மாலிக் அமிலம், தக்காளியில ஆக்சாலிக் அமிலம், திராட்சையில டார்டாரிக் அமிலம். அந்த சிட்ரஸ் வகை பழங்கள் என்ன அமிலம் இருக்கு? சிட்ரிக் அமிலம். அடுத்ததாக தயிர், புளித்த பால், தயிர், அது என்ன அமிலம் இருக்கு? லாக்டிக் அமிலம். அந்த பால், தயிர் அப்படின்னு வரும்போதே நம்ம அங்க என்ன வார்த்தை லாக்ட் அப்படின்னு வார்த்தை என்ன பாக்குறோம்? பாலை தயிராக மாற்றக்கூடிய பாக்டீரியா லாக்டோபேசிலஸ். பால் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன் லாக்டோஜெனிக் ஹார்மோன் அல்லது ப்ரோலாக்டின் ஹார்மோன் அல்லது எல்டிஹெச். அப்ப லாக்ட், அந்த பால், தயிர் அப்படின்னு வரும்போது அது லாக்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப புளித்த பால், புளித்த தயிர் என்ன அமிலம் கேட்டானா லாக்டிக் அமிலம். அடுத்ததாக பசலைக்கீரை. பொதுவாக கீரை கூட கேட்கலாம். பசலைக்கீரையில என்ன அமிலம் இருக்கு? இல்ல கீரையில என்ன வகை அமிலம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆக்சாலிக் அமிலம். அமிலம் ஆக்சாலிக், இதெல்லாம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம்ல. கீரையில் உள்ள அமிலம் என்னது? பசலை கீரையில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் என்ன அமிலம் இருக்கு? ஆக்சாலிக் அமிலம். கீரையில் என்னது? ஆக்சாலிக். பசலைக்கீரை ஆக்சாலிக். அடுத்ததாக நெல்லிக்காய். பாருங்க, நெல்லிக்காய் சிட்ரிக் பழங்கள். இப்ப சிட்ரிக் பழங்கள் சிட்ரிக் அமிலம் இருக்கு. அதே சிட்ரிக் அமிலங்கள்ல அஸ்கார்பிக் அமிலமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நெல்லிக்காய் அஸ்கார்பிக் அமிலம். நெல்லிக்காய் இருக்கக்கூடிய விட்டமின் சி. இந்த விட்டமின் சியினுடைய அளவு குறையும் போதுதான் மனிதனுக்கு ஏற்படும் நோய் ஸ்கர்வி, அந்த பல் ஈறுகள் ரத்தம் வடியக்கூடிய நோயான ஸ்கர்வி ஏற்படுகிறது. விட்டமின் சி குறைபாட்டினால். விட்டமின் சியோட கெமிக்கல் நேமும் அஸ்கார்பிக் அமிலம் தான். நெல்லிக்காயில என்ன அமிலம் கேட்டானா அஸ்கார்பிக் அமிலம். சிட்ரிக் பழங்கள்ல சிட்ரிக் அமிலம் இருக்கு, அஸ்கார்பிக் அமிலம் இருக்கு. இது சிட்ரிக் பழங்கள். ஆரஞ்சுல அஸ்கார்பிக் அமிலமும் இருக்கு. அடுத்ததாக புளியம்பழம். இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, புளியம்பழம். இதெல்லாம் நமக்கு எஸ்சிஆர்ல இருக்காது, என்சிஆர்ல இருக்கு. மாங்காய். இப்ப திராட்சையில என்ன அமிலம் இருக்கோ அதேதான் புளியம்பழத்திலையும் மாங்காயில இருக்கு. புளியம்பழம், திராட்சை, மாங்காய், இந்த மூன்று பழங்களிலும் இருக்கக்கூடிய அமிலம் டார்டாரிக் அமிலம். இந்த பழங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பொதுவாக சிட்ரஸ் வகை பழங்கள் எலுமிச்சை, சாத்துக்குடி இதெல்லாம் சிட்ரிக். நெல்லிக்காய் அஸ்கார்பிக். இதே பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆரஞ்சு கூட சொல்றோம். புளியம்பழம், திராட்சை, மாங்காய் டார்டாரிக். ஆப்பிள் மாலிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், பசலைக்கீரை ஆக்சாலிக் அமிலம், தயிர், பால் லாக்டிக் அமிலம், தேநீர், எறும்பு கடி ஃபார்மிக் அமிலம். இது தேன்னா ஃபார்மிக், தேநீர் டீ அதனால டேனிக். ஓகேங்களா? புளிக்காடி அந்த வினிகர் அஸ்டிக் அமிலம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பகுதி பொருட்கள். அது என்ன வகை அமிலம் இருக்கு பார்த்தோம். அதே போல காரங்கள்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சுண்ணாம்பு நீர். வீடுகளுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு நீர். இது சுருக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அல்லது CaOH.
கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு, அது நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சுவர் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படக்கூடியது சுண்ணாம்பு நீர். அதோடைய பேர் என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஏன் இதை காரம் சொல்றோம் அப்படின்னா, OH தொகுதியில் இருந்தால் அது காரம், ஹைட்ரஜன் அயனிகள் இருந்தால் அது அமிலம், ஹைட்ராக்சில் அயனிகள் இருந்தால் அது காரம். அப்ப சுண்ணாம்பு நீருடைய பெயர் அந்த காலத்துக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு. அப்ப சுண்ணாம்புல இருக்கக்கூடிய இது என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு வேதி பேர் தான் அதுதான். அடுத்து ஜன்னல்களை சுத்தம் செய்ய எது பயன்படுகிறது அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல்கள் பாத்தீங்கன்னா நிறைய அழுக்குகள் எல்லாம் பண்ணிட்டு காணப்படும். அதை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்துகிற காரம் எது? அமோனியம் ஹைட்ராக்சைடு. அடுத்ததாக சோப்பு தயாரிக்க, குளியல் சோப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சலவை சோப்பாக இருந்தாலும் அதுல என்ன காரம் இருக்குன்னா சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா NaOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பாத்தீங்கன்னா எரி சோடா அல்லது சொல்லுவாங்க, அது காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எரி பொட்டாஸ் அல்லது காஸ்டிக் பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்பு தயாரிக்க மிக முக்கிய பகுதி மூலப்பொருட்களே சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் தான். அடுத்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்ததாக என்னது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுது பாத்தீங்கன்னா மெக்னீசியம் பால்மம். அதாவது மெக்னீசியம் பால்மத்தோட இதுதான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அதாவது வயிற்று உபாதைகளுக்கு, வயிற்று அஜீரண கோளாறுகளுக்கு மருந்தாக காரணம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் பால்மம் MgOH. அதாவது இந்த பாத்தீங்கன்னா மெடிக்கல் சபல பாத்தீங்கன்னா செலூசின் அப்படிம்பாங்க, பிங்க் கலர்ல இருக்கு, அதுதான் மெக்னீசியம் பாலும் அல்லது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்திருக்கோம் எந்தெந்த பொருட்கள்ல எந்த வகையான அமிலம் காரம் இருக்கும். கண்டிப்பா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து மேல பார்க்க பொருட்கள் எல்லாம் அனைத்து அமிலங்களுமே எதுல காணப்படுறது? இயற்கையில் காணப்படக்கூடிய அமிலம் பார்த்துருக்கோம். அப்ப எந்தெந்த பொருட்கள் என்ன அமிலம் இருக்கு, என்ன காரம் இருக்கு, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. தேங்க்யூ.